ஹை கைஸ், இந்த உலகத்திலே நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னா யாரு, நம்ம வழிபாடு பண்றதுனா யாரு? ஒன்று அம்மா அப்பா, இன்னொன்று வந்து கடவுள். கடவுள்னா நிறைய கடவுள் இருக்காங்க, சிவன், பெருமாள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நம்ம எப்பவுமே கும்பிடுறதோட ரொம்ப வைபா கும்பிடுறது வந்து நம்ம குலதெய்வம் தான். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஒரு வைபு என்னன்னா அந்த சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நிறையா சொல்லியிருப்பேன். அன்னைக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்க முடியல, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்ஸ் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் நிறையா போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து நான் வீடியோவில் இன்னும் கருப்பசாமி கோவில், இங்கே நான் சொன்ன பூஜை ஒன்று போட்டுறணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடிமரம் இருக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். உள்ளே போனோடனே ஆமாம், இப்போ புதுசாக வச்சுருக்காங்க தகடு எல்லாமே. இப்போ நம்ம அன்னைக்கு வந்தப்போ இது இல்லை. இப்போ வந்து நம்ம இது ஒரு கிணறு, நான் இப்போதான் மூடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் கால் கழுவோம். அடுத்து வந்து இப்போ பைரவர் சிலை, முந்தி வந்து வெறும் கல்லுலே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கோயிலுக்கு முன்னாடி மணினா இப்போ பூசா வச்சுருக்காங்க. டிங்கி 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 அப்படின்னு அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்க போகுது. अखिलांडेश्वरी पार्वती आनंदी वादंगी पंचाक्षरी वेदारी सुंदरी दुरंधरी आदिश्वरी गौमारी वारागी सामुंडी महिषासुरमर्दिनी उन्नरुगिल वेंगै नंजुडय नागम सीरी वरुण सिंहम घोरमुग महिषम அம்மா உன்னை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை. உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம், அதில் நீராடி கரை சேர வந்தோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கரி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி. சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலுக்கும்,
சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் புரளுமைந்து சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க, அதனால நம்மளை பார்க்க முடியாது, ஏன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தான் நம்ம அரியம்மன் பீச்சுக்கு வந்துட்டோம். ஆமாம் கைஸ், நம்ம அப்படியே போய் அரிமன் பீச் 44 கிலோமீட்டர் தான் நம்ம தேவிப்பட்டினத்துல இருந்து அங்கே வந்துட்டோம். நம்ம வந்து அந்த கோயில் பீச்சில் குளிக்கலை, இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப அரிக்குது, வரலாம். என்ட்ரன்ஸில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அரிக்க தான் செய்யுது. சரி, பெருசாக நான் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தோம், ஜெல்லி ஃபிஷ்னால தான் அரிக்குது. அப்புறம் போங்கடா ரொம்ப அரிக்குதுன்ட்டு நான் உட்காந்துட்டேன். ஏற்கனவே நான் சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியான அரிப்பு, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டேன். அது வந்து பாருங்களேன், நம்ம ஜெல்லி ஃபிஷ் மட்டும் எப்படி இருக்குன்ட்டு. இப்படிதான் எங்கள் அப்பா கையில் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கீழே விழுக மாட்டேன். அந்த விழுகுறதா ட்ராப், தண்ணி ட்ராப் மாதிரி இருக்கும். ஆமாம், பார்க்கவே உடம்புனா இதை எப்படி சொல்கிறோன்னா, நம்ம சூரியன் படாத இடத்துல ஃபுல்லாக இதுவாக இருக்குது, சூரியன் படுற இடத்துல மட்டும் அடிக்காது. அதான் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் முன்னாடியே உட்காந்துருங்க. ஆனால் பீச்சு சூப்பராக இருக்கும். நான் ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன், இதுக்கு இதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். திருச்செந்தூரில் எடுத்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக போயிடும். ஜெல்லி ஃபிஷ் வந்து இங்கே ஃபேமஸ் ஆகிரும். நாங்கள் வந்து சாப்பாடை செஞ்சே கொண்டு போயிட்டோம். புளியோதரை, தயிர் சாதம் கொண்டு போக நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கோம். என்னன்னா ஒரு ட்ரைபாடு, டிஜிடாக் மைக்கு தான் கொடுக்குறோம். யாருக்கு வேணுமோ விருப்பம் உள்ளவங்க கமெண்ட்ல வந்து மைக்கு ட்ரைபாடுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.